மக்களே, பிக் பாஸ்ல பெஸ்ட் ஏவி ஆஃப் த சீசன், பெஸ்ட் ஏவி ஆஃப் த ஃபைனலிஸ்ட் அப்படின்ற ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அரோரா சின்லர் அப்படின்றது தான். ஆனா ஏவி பையபிள் அந்த எடிட்டர் யாருன்னு தெரியல, செதுக்கியிருக்கான். அதுல குறிப்பா சாங் செலெக்ஷன் இருக்கே, மற்ற கண்டஸ்டன்ஸை விட இந்த பொண்ணுக்கு செலக்ட் பண்ண சாங்கே பயங்கர எலிவேஷன். அந்த சாங் எலிவேஷனும் இல்லாம இதுல நிறைய விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பேச போறோம். அதை தாண்டி பிக் பாஸ் ஃபைனலிஸ்ட் கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசினார் இல்லையா, எல்லார்கிட்ட பேசினதை விட அதிகமா பேசினது அது அரோரா மட்டுமே அப்படின்றதையும் நான் தெளிவா பயன்படுத்திடுறேன். அதெல்லாம் என்ன ஏதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அரோராவோட ஏவியோட சுச்சுவேஷன் இதுல சொல்றேன். இந்த 3 ஃபைனலிஸ்ட்டுக்கும் நடக்காது ஒன்று நடந்துச்சு அரோராக்கு. அரோராவோட மற்ற எல்லாருக்குமே ஸ்டார்டிங் இன்ட்ரோல இருந்து ஆரம்பிச்சுது. பட் அரோராக்கு இன்ட்ரோவே கிடையாது. இன்ட்ரோக்கு முன்னாடியே இன்ட்ரோ எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. அதான் ஹைலைட். இன்ட்ரோ பிக் பாஸ் சீசன் 9ன்ற மாதிரி போட்டிருக்கோம்ல, அந்த பிக் பாஸ் வீட்டோட மேல அந்த பிக் பாஸ் 9ன்றதுல தான் அந்த வீடியோ ஃபுட்டேஜே ஸ்டார்ட் ஆகுது. இது என்ன குறியுதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பிக் பாஸ் 9ன்றதை குறிச்சுட்டு தான் வீடியோக்குள்ள போகுது. வீடியோக்குள்ள போகும்போதே என்ன பண்றாங்க, அரோரா வீட்டை விட்டு வெளியே போனோம், இருக்கிறதே தெரில. அரோரா அந்த 5 வாரம் எல்லாரும் ஏகப்பட்ட பேர் நாமினேட் பண்ணியிருப்பாங்களா அரோராவை பாருனெல்லாம் சொல்லி, அதில் வச்சு விளாசுறாங்க. ஒவ்வொருத்தரும் விளாசுற மாதிரி ஏவி ஸ்டார்ட் ஆகும்போது அங்க கண்டா வர்ற சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சூரியனும் பெத்தவல சந்திரனும் பொங்கதில்லை அப்படின்ற ஒரு லைன்ஸ் வரும்ல, அந்த கண்டா வர சொல்ல அந்த லைன் போட்டவனே அங்க ஏவி ஆரம்பிக்கும் போதே வேற மாதிரி ஒரு மூமெண்ட்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஐ மூமெண்ட்னு வாங்க சில பேர். இந்த ஐ மூமெண்ட் இந்த படத்துல இந்த மூமெண்ட் ஐயா இருந்தது. ஸோ இந்த ஏவி ஆரம்பிக்கும் போது அந்த டைலாக்கு பின்னாடி அந்த சாங் ஆரம்பிக்கும் போது ஐ மூமெண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் எந்த கண்டஸ்டன்ஸுக்குமே இந்த சீசன்ல அப்படி ஆரம்பிக்கல. ஆனா அரோராக்கு ஆரம்பிச்சதே தரமான இன்ட்ரோ. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜேஸ் ஒரு டைலாக் சொல்லுவார், நீங்க அப்சர்வ் பண்ணி பிளே பண்ணுங்க அரோரா, உங்களோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கும், நீங்க இறங்கி ஆடினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் ஒட்டுமொத்த வீடுமே உனக்கு எதிர்த்து நின்று இவ்வளவு செயல்படுது. அப்ப அரோராவுக்கு போடுறான் ஒரு எலிவேஷன் சாங்க, போடுறா ராவண மவன்டா அப்படின்ற பாட்டு, தளபதியோட பாட்டு இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்ட உடனே அங்க கூஸ் பம்பு கேரண்டி. அந்த டிக்கெட்டு ஃபினாலே அரோரா அந்த கார் டாஸ்கா இருக்கட்டும், அங்க நிக்கிற டாஸ்கா இருக்கட்டும் மாதிரி சொல்லிட்டு காலுக்கு ஜூம் வைங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜூமை வச்சு டிக்கெட்டு ஃபினாலே ஒரு எலிவேஷன் கொடுத்து அந்த டிக்கெட்டு ஃபினாலே சேர்ற மூமெண்ட்லாம் இருக்க வேற மாதிரி இருந்ததுங்க. பெஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ், அந்த 2 மினிட்ஸ் ஏவியே கதற விட்டுருக்கும் அரோராவோட ஏவி. லிட்ரலி அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் தான் இன்ட்ரோடியூசிங் அரோரா சின்லர் அப்படின்ற மாதிரி விஜேஎஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்பதான் கசர தப்பற அப்படின்ற சாங் வருது. ஓகே, கசர தப்பற சாங் போட்டு அதுக்கப்புறம் அரோராவோட ஒரு ஃபன் மூமெண்ட் டிராவல் பண்றாங்க. டிராவல் பண்ணிட்டு மறக்குமா நெஞ்சம் அப்படின்ற பாட்டு போட்டு அந்த ஃபன் மூமெண்ட், துஷார் கூட இருந்த மூமெண்ட் இதெல்லாமே வருது. மறக்குமா நெஞ்சம் இதெல்லாம் ஃபன் மூமெண்ட் இதெல்லாம் வருது. வந்ததுக்கு அப்புறம் திரும்ப விஜேஎஸ் மொக்க பண்றாரு அரோராவை. எப்படி விஜேஎஸ் மொக்க பண்ண ஆரம்பிக்கிறார் அரோராவை. ஸோ இல்ல அரோரா கொஞ்சம் விஜேஎஸ் கவுண்டர் போடுற மூமெண்ட், நல்லா பேசுறீங்களா வருது. அதுக்கப்புறம் இந்த என்ன வருதுன்னா, அரோராவோட ஸ்டோரியில இன்று தொடங்கி அங்கு முடியும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸான எமோஷனல் சாங் வருது. சாங் முடிஞ்ச உடனே அரோராவுக்கு ரோஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜேஎஸ் ரோஸ்ட் பண்றாரு. சிரிக்காதீங்க அரோரா, இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இனிமே தானே பார்க்க போறீங்க இந்த காளியோட ஆட்டத்தை அப்படின்ற டைலாக் போட்டு அரோராவோட அந்த டர்பன் கட்டி ஒரு சண்டை போடுவாங்க பாருங்க. அந்த சண்டை மூமெண்ட்லாம் வருது அந்த இடத்துல. அப்படி அந்த சண்டை மூமெண்ட்ல வரும்போது யாரா இருந்தாலும் மிஜிச்சு செஞ்சாலும்ன்ற மாதிரி ஒரு சாங் பின்னாடியே ஒரு எலிவேஷன் ஆகும். அந்த சண்டை மூமெண்ட் பின்னாடி ஒரு சாங் எலிவேஷன், பயங்கர மூமெண்டா அது டிராவல் ஆகுது வேற மாதிரி. அங்கிருந்து அரோராவோட அந்த போர்க்களம் மாதிரி அந்த எலிவேஷன் ஆகுது. எலிவேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துஷார் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட்லாம் வருது. உருகி போனது அப்படியே அந்த சாங்கு போட்டு அப்படியே டிராவல் பண்ணி அரோராவோட ஸ்டோரி, அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ரியாவோட என்ட்ரி அப்படின்ற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணுன்ற மாதிரி சொல்லி எடுத்துட்டு போயிட்டு 8 நிமிஷம் அரோராவோட ஏவி தான் ஸ்மாலஸ்ட் ஏவி. 8 நிமிஷம் ஏவி. ஆனா அந்த 8 நிமிஷமும் தரமான ஏவி அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் ஒரு நேர்மையா பேசணும்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மற்ற ஏவியை விட இந்த ஏவியில எலிவேஷன் பயங்கரமா இருந்தது. சாங் செலெக்ஷன் கரெக்டா சூட் ஆச்சு, பக்காவா எடிட்டட் பண்ணியிருக்கான்றது எந்த ஒரு ஃபேனும் இல்லாம நார்மலா உட்காந்து திங்க் பண்ணிங்கனாவே ஒரு பயங்கரமான ஏவி, இந்த சீசனோட பெட்டர் ஏவினா அது அரோரா அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்தை என்னன்றது கமெண்ட் பண்ணிருங்க. என்னை பொறுத்தவரையும் ஏவியில பெஸ்டா இருந்தது ஃபர்ஸ்ட் அரோராது, 2வது ஓவரால் பேக்கேஜா பார்க்கும்போது விக்ரமுது, 3வது திவ்யா, 4வது சபரி அப்படின்றதான் என்னோட ஆர்டர். ஓகே, அடுத்ததாக பிக் பாஸ் பேசுறது.
பிக் பாஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, பிக் பாஸ் வேற மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பிக் பாஸ் டைலாக்கே அரோராக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? அரோரா, கிளாப் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்க கிளாப் பண்ணுங்க, உங்களுக்காக கிளாப் பண்ணுங்க, நைஸா லவுடா சத்தமா உனக்காக கை தட்டு அரோரா அப்படின்ற மாதிரி கை தட்டுறாங்க. அரோரா கை வலிக்க கை தட்டுறாங்க. ஓகே, தட் இஸ் மை கேர்ள் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. பாதி சீசன் வரைக்கும் எல்லாரும் குழம்பி போயிருப்பாங்க. எப்படி பாதி சீசன் வரைக்கும் நீ யாருமா, நீ எதுக்குமா வந்திருக்கன்ற மாதிரி எல்லாருமே குழம்பி போய் அந்த நிலைமையில இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் யாரும் எதிர்பார்க்காத விதமா இறங்கி களத்துல இறங்கி முதல் ஃபைனலிஸ்டா ஆனீங்க பாத்தீங்களா? அதுக்கப்புறம் இறங்கி ஆட ஆரம்பிச்சு டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சு முதல் ஃபைனலிஸ்ட் ஆனீங்களே, அதுதான் உங்களுடைய பெருமை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, நீங்க நினைச்சீங்களா ஒரு சில வாரங்கள், நீங்க நினைச்சிருப்பீங்களா ஒரு சில வாரங்கள் அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வெளியே போயிருக்கலாம். ஆனா நீங்க அப்படி பண்ணல. பிக் பாஸ் சொல்றதையோ விஜய் சேதுபதி சொல்ற பேச்சை கேட்டு நாட்கள் நகர உங்களுடைய தெளிவுகளும் தெளிவு, காமிக் டைமிங், கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச், அரோராவோட பல திறமைகள் இந்த உலகிற்கு எடுத்து காட்டியிருக்கீங்க. ஓகே, அரோரா ஃபைனலிஸ்ட்னு யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. இனிஷியலா நீங்க கூட நம்பியிருக்க மாட்டீங்க முதல்ல சொல்லியிருந்தா. ஆனா மத்தவங்களை இப்ப நம்ப வச்சு ப்ரூவ் பண்ணி காமிச்சிங்களே, அதுதான் அரோரா அப்படின்றதையும் சொல்லிட்டு இப்ப பாத்தீங்களா எங்க இருக்கீங்க? ஸோ இதுக்கப்புறம் நீங்க இதுல நிறைய இழந்தவை, நீங்க இந்த ஷோ வர்றதுக்காக நீங்க நிறைய இழந்து வந்திருக்கலாம். ஓகே, அதெல்லாம் நீங்க ஒரு இடத்துலயும் பொருட்படுத்தாமல் கவலைப்படாமல் உள்ளுக்குள்ளேயே அதை புதைச்சு வச்சு நீங்க கேம்ல விளையாடி இருக்கீங்க. ஸோ பிக் பாஸுக்கு முன் இருந்த அரோரா வேறு, பிக் பாஸுக்கு பின் வெளி உலகத்துல நீங்க காலடி எடுத்து வச்சு பாருங்க. அப்ப தெரியும் அரோராக்கு எத்தனை பேர் இருப்பாங்க, எவ்வளவு பேரை சம்பாரிச்சிக்கிங்கன்றது உங்களுக்கு புரியும். ஓகே, ஒரு வீட்டுல உதாசீனம் படுத்தி வெளியே வந்த அரோராக்கு லட்சக்கணக்கான வீடுகளும் லட்சக்கணக்கான தாய்மார்களும் உங்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொன்னவொன்னே அரோரா பிரேக் டவுன் ஆகி உடைஞ்சிட்டாங்க. அது வரையும் உடையாத இருந்த அரோரா இந்த இடத்துல உடையிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேமிலி இல்லை, ஒரு ஃபேமிலி இல்லை, இதுக்கப்புறம் பல ஃபேமிலி இருக்கு. யூ ஆர் நாட் ஒன்லி அ ஃபேமிலி, யூ ஆர் எ ஃபேமிலி பல பேருக்கு அப்படின்றதையும் சொன்னாரு. யூ ஆர் மை கேர்ள், தட் இஸ் அவர் மை கேர்ள் அப்படின்றத சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நீ என்னைக்குமே தனியா இருக்க மாட்ட, என்னைக்குமே அலோனா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ விஷிங் யூ மோர் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அப்படிதான் நடக்கும், அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழக்கூடாது, மேலும் வெற்றி உயரங்கள் அடையணும், என் அரோரா, ஆல் த பெஸ்ட், என் அரோரா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பிக் பாஸ் சொன்னாரு. என் அரோரா, அது திவ்யாவுக்கு என்ன ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்றது, என் தம்பி, என் விக்கி வேற மாதிரி, பிக் பாஸ் வேற மாதிரி. ஓகே, அடுத்து லவ் யூன்னு பிக் பாஸ் கிட்ட அரோரா கேட்டிருந்தாங்களே, அரோரா அதை கேட்டதையும் பிக் பாஸ் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸும் வெளியே வந்து அந்த போட்டோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வெளியே மெயின் டோருக்கு ஓப்பன் பண்ணி மெயின் டோருக்குள்ளேயும் ஃபோட்டோஸ்லாம் வச்சு முஸ்தபா பாட்டு பாடி அந்த எமோஷன்ஸை முடிச்சாங்க. அது பார்க்கும்போதே நமக்கே அது உள்ளுக்குள்ள, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தால் நான் இப்படி பிஹேவ் பண்ணியிருப்பேன், எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பணும், அந்த மாதிரி பல பேரோட ரியாக்ஷன்லாம் பார்க்க முடிஞ்சு, கொஞ்சம் ஃபீலும் பண்ணாங்க. அது பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு கஷ்டகாலமாக தான் இருந்துச்சு. இதுதான் பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல நடந்த சம்பவம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.